முருகர் கனவுல வந்து மலைக்கு வான்னு கூப்பிட்டாரா? எந்த நேரத்துல எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க அவர் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு கத்துறீங்க? இது பார், இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா உன் புருஷன் உன் பக்கத்துல தானே இருக்காரு. என் தங்கச்சியை கடத்தினது ஒத்தக்கை ஆறுமுகம்னு சொன்ன அந்த ஆளு ஊர்லயே இல்லையே. நீ எப்பவுமே மாறவே இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்க. கூடிய சீக்கிரமே அது எல்லாருக்கும் புரிய வரும். வரட்டா? அப்போ எனக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோ. கோயிலுக்கு போகும்போது கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு போகணும். அது கோயில போய் நினைச்சுக்கலாம். என்ன மாப்பிள, மாலை போட்டது சாமியார் ஆயிட்டீங்களா? நான் சாமியார் ஆகிற மனநிலையில இருந்தா மாலையே போட்டிருக்க மாட்டேன். இத பாருங்க, நீங்க வர வர சரியில்லை. மாமா வாரிசு தரவங்களுக்கு வீடு தரேன்னு சொன்னாரு, அத கெடுத்துறாதீங்க. அக்கா, நமக்குள்ள போட்டி பொறாம வரக்கூடாதுன்னு மாமா அப்படி சொன்னாரு. முதல்ல நான் குழந்தை பெத்துட்டா உனக்கு வீடு கிடைக்காதுன்னு பாக்குறியா லட்சுமி? அக்கா, நம்ம 2 பேரை தவிர இன்னும் வீட்டுல 2 பேர் இருக்காங்க. அவங்க மனசுலயும் ஆசை இருக்காதா? உன் கருத்தை தூக்கி அவங்க தலையில போடாத லட்சுமி. இந்த போட்டி நம்ம 2 பேருக்கும் தானே. இதுல என்னக்கா போட்டி இருக்கு? உங்க குழந்தை என் குழந்தை மாதிரி தானே. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கால் வழங்காத குழந்தையா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா குழந்தைக்கு கால் வழங்காதையா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஒருவேளை அந்த குழந்தை உயிர் பொழைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல அது ஊனமா தான் சார் பிறக்கும். அம்மா இப்படி கொஞ்சம் வாமா. தர்மம் பண்ணுங்கம்மா. இரு. தட்ட காட்டு. ஏய், என்ன தாயி போட்ட பணத்தை எடுத்துட்டீங்க? போமா. என்னை விட அதான் ஏன் பொண்ணாச்சே. என்ன பாக்குறீங்க? வண்டி எடுங்க. என்ன தேனு இது? பிச்சைக்காரி கை நீட்டா கூட வண்டியை நிறுத்துருவீங்களா? இல்ல தேனு, அவ குறுக்க வந்துட்டா. குறுக்க வந்தா மேல விட்டு ஏத்த வேண்டியதானே. 100 ரூபா நோட்டு சாதாரணமா தூக்கி தட்டுல போடுற. அவ இதான் சாக்குன்னு போற வர வண்டியில எல்லாம் குறுக்க பாய்வா. தேனு, அவ கையில பாத்தியா கால் விளங்காத குழந்தை இருந்துச்சு. இருந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பெத்தவ செஞ்ச பாவம் புள்ள தலையில தான் விடியும்னு சொல்லுவாங்க. அவ என்ன பாவம் செஞ்சாலோ காலை முறுக்கிக்கிட்டு பிறந்திருக்கு. அவ தட்டுல நீங்களும் நானும் 100 ரூபாய் காசு போட்டா நிமிந்துருமா அந்த காலு? தேனு, ஐயோ அப்பா, உங்க நிம்மதிக்காக தட்டுல 1 ரூபாய் போட்டுட்டேன், அதோட விடுங்க. அக்கா, பெத்தவங்க செஞ்ச பாவம் அந்த குழந்தை தலையில பாவமா விடிஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்கு நாம செய்யற உதவி நம்ம கணக்குல புண்ணியமா செய்யறோம்ல. அதானே, இந்நேரம் நீ இவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கணுமே, காணமேன்னு பார்த்தேன். பேசிட்ட. போதும், இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுவோமா? வண்டி எடுக்கிறீங்களா நீங்க? எனக்கு கால் வலிக்குது. நீங்க வேணும்னா பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். மாப்பிள்ளையோட சுத்திட்டு வாங்க.
கோயிலுக்கு வந்துட்டு பிரகாரத்தை சுத்தாம போக கூடாதுமா. தெரியும்மா, ஆனா உடம்புக்கு முடியலையே. சரி நீங்க இருங்க. ஆ, நான் அக்காவை கூட்டிட்டு போறேன். அக்கா நீங்க வாங்க. எனக்கும் தான் கால் வலிக்குது. கடவுளை மனசுல வேண்டிக்கிட்டா போதும், உடம்ப வருத்திக்கிட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுல எனக்கா சிரமம் இருக்கு? அம்மா லட்சுமி, அவதான் கால் வலிக்குதுன்னு சொல்றால, நீ போய் சுத்திட்டு வாமா. தேனு, அவ பிரச்சனைக்கு நம்மளையும் சேர்த்து சுத்த வைக்கலான்னு பாக்குற. நமக்கு தெரியாதா என்ன? அடிய, என்னதான் விளக்கணைய உடம்பு பூரா தடவிக்கிட்டு மண்ல விழுந்து புரண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும். குழந்தையும் தங்குற வயித்துல தானடி தங்கும். அப்படி சொல்லுமா. இத நீ கட்டு. அத்தை, நான் எதுக்கு கட்டணும்? லக்ஷ்மி தானே பிரச்சனைன்னு சொன்னா. லக்ஷ்மிக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்குமே நல்லபடியா பிரசவம் நடக்கணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீ கட்டுமா. ஏன் தயங்குற? நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும்ல. இந்த கட்டு. அம்மா, தேன்மொழி வயித்துல இருந்த பாரத்தை உன் கால்ல தானே இறக்கி வச்சா. இப்படி எட்டி புதைச்சிட்டியம்மா. குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அவ சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் அது உயிரோட இருக்குமான்னு சந்தேகத்துல இருக்கம்மா. அம்மா, குழந்தை வேணும்னு நான் எத்தனை தடவை உன் கோயிலுக்கு வந்திருப்பேன். அதுக்கு உன்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான் இல்ல? சொல்லுமா. அம்மா, நான் இன்னும் உன்னை நம்புறேம்மா. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல 1000 வந்திருக்கலாம், டாக்டர் கூட 1000 சொல்லலாமா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ என்ன சோதிக்கிற. ஆமா, கடைசியா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சிருவேன். என் குழந்தைய என் கையில காப்பாத்தி கொடுத்துருவல்ல. அம்மா, நான் உன்னதாமா நம்புறேன், முழுசா நம்புறேம்மா. என்ன என்னை ஏமாத்திராதன்னா, என்ன நீ ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசு விழுந்துருச்சு, அதான். மாமா, உங்க கண்ணீருக்கு காரணம் உங்க கண்ணு இருக்கிற தூசியா இல்ல மனசுல இருக்கிற பாரமானு எனக்கு தெரியும். நீங்க இப்ப தூக்கி சுமக்கிற வேதனைய நான் உங்களுக்கு முன்னாடியே சுமக்கிறேன். ஆமா மாமா, உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். டாக்டர் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட பக்குவமா சொல்லிடுன்னு சொன்னாங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்து என்னால சொல்ல முடியல மாமா. ஒருவேளை நான் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளவு வேதனை இருந்திருக்காதுல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அழாதீங்க மாமா. மாமா, அக்கா வந்துட்டு போறாங்க.
கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. வாங்க மாமா. அப்பா, சாம்பார் வாசம் வருதுப்பா. ஏய், முதல்ல ஹோம்வொர்க் முடி. சாரிப்பா, முதல்ல சாப்பாடு அப்புறம் தான் ஹோம்வொர்க். ஏய், இப்போ தாண்டி சாம்பார் வாசனமே வருது. இல்லப்பா, சாம்பாரே வருது பாருங்க. சரி போ. அப்பா வாப்பா. அத்தை சீக்கிரம் டிஃபன் கொண்டு வாங்க அத்தை. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றியா? எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லாரும்னா யாரம்மா சொல்ற? நீங்க, அண்ணி, நான், திரு, இனியா எல்லாரும் என்ன சொன்னேன்? வா, அனாவசியமா உன் மனசை காயப்படுத்திக்காத. உட்காரு, நம்ம 3 பேரும் சாப்பிடலாம். ஏன்னா நான் கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? அந்த பதில் கூட உனக்கு கிடைக்காதுமா. சரி, நான் பார்க்கலாம். ஏன்பா அத்தையை ஏன் மாமாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? இவளுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? பெரியவங்க போடுற சண்டையெல்லாம் சின்ன பசங்க கண்ணுக்கு சின்ன புள்ளத்தனமா தான் தெரியும் போல இருக்கு. என்னங்க? டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்ட வேண்டாம். வந்து சாப்பிடுங்க. உட்காரு. உட்காருங்க. என்னடா தெரியுது? என்னடா இதெல்லாம்? என்னது? ஏய், சமைச்சியா நீ? உனக்கு இந்த வேலை? அண்ணி, அவருக்கு பசிக்குன்னு தான் செஞ்சு. உன்னை பார்த்தாலே உனக்கு கோவம் வரும். அதை நீ யோசிக்கிறியா? என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டட்டும். அதுக்காக சாப்பாடு எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? டேய் திரு, அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டானா? ஐயோ கடவுளே, உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு கடைசியில நான் தான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் இந்து, அவனுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கல. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, 6 மாசம் தான். அமைதியா இருந்துட்டு அமைதியா போயிடு ப்ளீஸ். போதுண்டா, நீ வேற பிரச்சனை பெருசு பண்ணிட்டு இருக்காத, விடு. சரி சரி சரிடா, போ உள்ள போ. பாத்தியா எப்படி கத்திட்டு போறான்னு? பார்த்தல? தப்பா எடுத்துக்காத இந்து, ப்ளீஸ். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. அத்தை, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் படி. மாமா ரொம்ப மோசம் அத்தை.
அதான் சொன்னல. அண்ணே, இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து தானே வந்திருக்கேன். அவர் மனசு மாறுவாருண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்குவாரு. நான் விட்டா தன்னடி என் தம்பி கிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் அவன் உன்னை வெறுத்துக்கிட்டே இருப்பான். இந்த சாப்பாடு மேட்டரு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா தரையில ஊத்துன சாம்பார அப்படியே உன் முகத்துல ஊத்த வச்சிருப்பேன். பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அடுத்த தடவை பாத்துக்க. இன்னொரு தடவை இந்து மேல நீ கைய வையி, நான் உனக்கு வேற ஒரு வேடிக்கை காட்டுறேன். அக்கா, என்னடி கப்பல் கவுந்து போன மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உங்களை பார்த்தாலும் அதே மனநிலையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஆனா நான் நல்லா இல்லக்கா, அது உள்ளதான் இருக்கு. அதுவா? மனசை புரிஞ்சுக்க தெரியாத மனுஷன் அதுதானே, அதை எப்படி அவர்னு சொல்ல முடியும்? இது பாரு, இப்படி விலகி உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவன் உன்னை புரிஞ்சுப்பான்? சும்மாலாம் ஒன்னும் விலகி உட்காரல. தோ இது தூக்கிட்டு வந்துட்டேன். தேடிட்டு இப்ப என் பேர் சொல்லி கூப்பிடுவாரு பாருங்க. இதை தூக்கி ஒளிச்சு வச்சா அவன் எதுக்கு உன்னை கூப்பிட போறான்? இது இல்லனா வேஷ்டி அது இடுப்புல நிக்காது. இப்ப பாருங்களேன், என்ன அது கூப்பிடும். அனுஷ்கா, ஏய் என்னன்னு கேளுடி. இன்னும் 4 தடவை கூப்பிட்டுட்டேன், இருங்கக்கா. அனுஷ்கா, அனு. பாவம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சக்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நீ குரல் கொடுக்காமயே இருக்க, கேக்கலையா? இல்லத்த, சும்மா விளையாட்டுக்கு தான். ஏய், என்னடி விளையாட்டு? நான் மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல வாங்காத மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. இதான் விளையாட்டா? டேய், என்னடா நீ என்னமோ சண்டைக்காரன்ட்ட எகுற மாதிரி எகுற? எதுவா இருந்தாலும் பொறுமையா கேட்க பழகணும். நல்லா சொல்லுங்க த. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து எரிஞ்செரிஞ்சு விடுறாரு. மா, என் பெல்ட்ட காணுமா, எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கம்மா. அத்த, எனக்கு பெல்ட் கட்டுற பழக்கம்லாம் இல்ல. ஒரு வெள்ளி அருணா கொடி மட்டும்தான் இடுப்புல கட்டியிருக்கேன். அதுவும் அவருக்கு தெரியாது. ஏண்டி, நீ விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல வினயமா சொல்றியா? மா, அவ இது சும்மா வாய்க்கு வந்ததை ஒளிட்டு இருக்கா. நீ போய் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. என் பெல்ட் அவ தான் எடுத்து வச்சிருக்கா. கேளுங்கம்மா. டேய், பெல்ட் இருக்கட்டும், முதல்ல இந்த அருணாக்குடி விவகாரத்துக்கு வருவோம். உனக்கும் வெற்றிக்கும் ஒரே நாள்ல தானே கல்யாணம் நடந்துச்சு? இல்லத்த, வெற்றி மாமா கல்யாணத்து அன்னைக்கு இவரு அவசர அவசரமா என்ன மணமேடை கூட்டிட்டு போய் தாலி கட்டினாரு. கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட். இவன் கல்யாணத்துக்கு பட்ட அவசரத்தை பார்த்து 7 மாசத்துல என்ன தாத்தா ஆக்கிடுவான்னு நினைச்சேன். இப்ப லட்சுமி தான் 7 மாசம். இங்க ஒன்னையும் காணாம. ஆமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல என் பெல்ட்டை வாங்கி கொடுங்க. ஏங்க, லட்சுமி உண்டாகி 7 மாசம் ஆச்சு. ஆமா, இவ கணக்கு பிரகாரம் தை மாசம் தங்கி இருக்கு. தைக்கு அப்புறம் மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஐயோ, அப்ப இந்த மாசம் மறுபடி வளகாப்பு நடத்துறோங்க. சம்பந்தி, இத பத்தி நானும் உங்ககிட்ட பேசலாம் நினைச்சேன். நீங்களும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
என் புருஷன் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் வழக்கப்ப ஜாம் ஜாம்னு நடத்தி என் பொண்ணு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்போம். சம்பந்தியம்மா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் இல்லாத குறையே தெரியாம நாங்க நடத்துறோம். என் பொண்ணுக்கு நடத்துற விசேஷம் அவர் இருந்து செய்யற மாதிரி என்னாலயும் செய்ய முடியும். காசு பணத்துக்கு ஒண்ணும் அவர் குறை வச்சு இல்லையே, சொந்த பந்தத்துக்கும் குறைவில்ல. இத நடத்தி பார்க்க அவருக்கு தான் கொடுத்து வைக்கல. அது நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. அப்பாதான் இல்ல, மத்தபடி உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாத அனாதை இல்ல.